எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு திருமணமாகி ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு அவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு அவர் கணவன் மனைவி இருவருமே பிரிந்து வாழ்கின்றார்கள். அவருடைய ஜாதகத்தில் அந்த எந்த கிரக நிலை எந்த அமைப்பில் இருந்தால் அவருக்கு இதுபோல் நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 22/2/1975 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் 9:40க்கு பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், 3ஆம் பாதமாகும். இவர் மேஷ லக்னம், 2இல் கேது, 3இல் சனி சந்திரன், 8இல் ராகு, 9இல் செவ்வாய், 10இல் புதன், 11இல் சூரியன், 12இல் குரு சுக்கிரன். இவர் பிறக்கும் பொழுது ராகு திசையில் ஒரு 6 வருடம் 7 மாதம் 10 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு குரு திசை ஒரு 16 ஆண்டு காலம், சனி திசை ஒரு 19 ஆண்டு காலம், அதன் பிறகு புதன் திசை ஒரு 17 ஆண்டு காலம். 58 வயது 7 மாதம் 10 நாட்கள் வரைக்கும் அவருக்கு புதன் திசை தான் நடக்கும். இவருக்கு வயது தற்போது 51 வயது 5 மாதம் 13 நாட்கள் நடக்கிறது. இவருக்கு நடக்கக்கூடிய திசை தற்பொழுது புதன் திசையில் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது 17/10/2028 வரைக்கும். இவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடம் கேது, ராகு கேது அமர்ந்துள்ளார். அந்த லக்னாதிபதி உச்சனாகி 12இல் மறைந்திருப்பது தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் குருவோடு சேர்ந்தது அது ஒரு மிகவும் தவறான விஷயம். குரு சுக்கிரன் சேர்ந்து இருந்தாலே அங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பது அர்த்தம். அதன் பிறகு குடும்பாதிபதி 12இல் மறைந்துதான் உச்சம் பெறுகிறார். அதோடு இருந்தாலும் பரவாயில்லை. அதன் பிறகு செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையிலும் சனியினுடைய 10ஆம் பார்வையும் அந்த சுக்கிரனுக்கு, குடும்ப ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரனுக்கு விழுகிறது. இந்த செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார். இது ஒரு தவறான விஷயமாகும். லக்னத்திற்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்து அந்த லக்னாதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகிறது என்பது அர்த்தம். இந்த லக்னத்திற்கு எப்பொழுது சரியில்லாத தசாபுத்தி நடக்கிறதோ அப்பொழுது இந்த குடும்பஸ்தானம் அடிபடும். இந்த லக்னத்திற்கு வரக்கூடாத புதன் தசை வந்த பிறகு புதன் புத்தி பிரச்சனை இல்லை. புதன் தசை கேது புத்தி ஆரம்பித்ததிலிருந்தே இவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதன் பிறகு புதன் தசை கேது புத்தியிலிருந்தே இதுவரைக்குமே அவர் கணவன் மனைவி இருவருமே பிரிந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரன், அவரும் சனியோடு செவ்வாயினுடைய பார்வையில் அமர்ந்து ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பாதிபதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு இது வரைக்குமே புதன் தசை ராகு புத்தி வரைக்குமே கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வாழவில்லை. ஒரு 10 ஆண்டு காலம் அந்த கொரோனாவுக்கு பிறகு இவர் பிரிந்த நிலையிலே தான் இருவருமே சேர்ந்து பிரிந்த நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புதன் தசை இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத 6ஆம் அதிபதி அவர் 10ஆம் இடத்தில் அமர்ந்து புதன் நன்றாக தான் இருக்கிறார். ஆனால் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருப்பது இந்த மேஷ லக்னத்தின் செவ்வாய் சனியினால் பார்க்கப்பட்டு ராசியும் பாதிக்கப்பட்டு இருப்பதால் இவர் சரியான புரிந்து கொள்ளாமல் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு நடக்கிறது. 6ஆம் அதிபதி புதன் தசை வந்ததிலிருந்து தான் இவருக்கு இதுபோல் கடுமையான கெடுபலன் நடந்து கொண்டிருக்கிறது. குரு சுக்கிரன் இருவருமே சனி செவ்வாயினுடைய பார்வையில் அமர்ந்து மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு குடும்பஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இதுபோலெல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்து குடும்பஸ்தானாதிபதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் திருமண வாழ்க்கையில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அந்த வரக்கூடிய ஜாதகத்தை அவருக்கு குடும்பஸ்தானம் நன்றாக இருக்கும், குடும்பாதிபதி நன்றாக இருக்கும், 6-8 தசாபுத்திகள் வராத அமைப்பில் அந்த ஜாதகத்தை சேர்த்தால் அவர்கள் ஓரளவுக்காவது சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் விதி வலிமையானது, கிரகங்களுடைய கண்ட்ரோலில் தான் நாம் வாழ்கிறோம். அதனை ஒன்றும் செய்ய முடியாது. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.